அனைவருக்கும் வணக்கம். விஜயா மேரி யூனிவர்ஸ் மீடியா அவங்க எடுக்கிற முதல் படம் இது. கிரானி. கிரானி உங்க எல்லாருக்குமே பரீட்சைப்பட்ட பேர் தான் இது. கிரானி, ஞானி எல்லாமே தமிழ்ல சொன்னா இந்த பாட்டி ஆயா அப்படின்னு வந்துடும். ஓ, பாட்டி ஆயான்னு ஒரு வில்லேஜ் ஃபீல் முதல்ல வந்துடும். அது வேண்டாம். கிரானி ஏதோ பண்றாங்கப்பா அவங்க கிரானில அப்படின்னு இருக்கணுங்கிறதுக்காக விஜயகுமார் சார் அவர் எனக்கு மகன் இருந்தாலும் நான் எப்பவுமே அவங்களுடைய போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாருன்னு கூப்பிடணும் அப்படிங்கிறத பிகினிங்ல இருந்தே நான் அவரை சாருன்னு தான் கூப்பிட்டேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது அவர் எப்படின்னா அடிப்படையிலிருந்து சினிமாவை தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு டைரக்டரா இருக்காரு. இது அவருடைய 4th ஃபிலிம் நினைக்கிறேன், இல்லைங்களா சார்? இது 4வது படம் அவருக்கு. அடிப்படை முதல்ல ப்ரொடக்ஷனோட அடிப்படை என்ன? ப்ரொடக்ஷன், ஒரு சினிமா ப்ரொடக்ஷன் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுல பர்ஃபெக்டா, ரொம்ப பர்ஃபெக்டா. அதுவும் விகடன், ஆனந்த விகடன்லாம் ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவா இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. அவங்க அப்படியே ஜல்லடையனா ஒரு 4-5 ஜல்லடை போட்டு ஜலிச்சு தான் அந்த ஆட்களை எடுப்பாங்க. ஆனந்த விகடன் பத்தி சொல்லவே வேண்டாம். அந்த கம்பெனிலேயே ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவா ரொம்ப பிரமாதமா எல்லா ஆர்டிஸ்டையும் சரி, எல்லா டைரக்டரும் சரி, அவங்களெல்லாம் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் எந்த மனஸ்தாபமும் வராத அளவுக்கு அழகா ஹேண்டில் பண்ணுவார். எங்களெல்லாம் என்னையெல்லாம் 8 o'clock ஷூட்டிங்க்கு வர வைக்கிறதுங்கிறது தலைகீழா நின்று தண்ணி குடிக்கணும். ஆனா இவர் எப்படிதான் அதை பேசுவாரு என்கிட்டன்னு தெரியாது. சார் நான் சொல்லுவேன், சார் 7 மணிக்கெல்லாம் டிரைவர் வர மாட்டேன். அவ்வளவுதானம்மா, நான் வரேன் உங்களை பிக்கப் பண்றதுக்குன்னு வர. அப்படி அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் அவ்வளோ அழகா ஹேண்டில் பண்ணி அந்த ப்ரொடக்ஷனை ரொம்ப பிரமாதமா பண்ணார். சரி, அவருடைய வேலை வெறும் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுக்காக ப்ரொடக்ஷனை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணல. அங்க அவர் தான் டைலாக் பேப்பரை எடுத்துட்டு வருவாரு, ஃபுல் ஸ்கிரிப்டையும் படிச்சிருவார். அந்த ஷெடியூலோட அந்த ஷெடியூல் ஃபுல்லா என்னென்ன சீன்ஸ் எடுக்க போறோங்கிறத நாங்க யாருமே ஷெடியூல் டைரக்டர் கிட்ட கேட்கறதே கிடையாது. விஜய் சார் கிட்ட டேட்டு எங்ககிட்ட வாங்கும் போதே சொல்லிட்டு, அம்மா இந்த ஷெடியூல்ல 5 நாள் தான் அவங்க வீடு, 6-7 அவங்க வீட்டுக்கு, செல்வம் வீட்டுக்கு போறீங்கம்மா அப்படின்னு அவ்வளோ பக்காவா. நம்ம வேலை என்ன? ப்ரொடக்ஷன் பார்க்கறது தான். ஏதோ சாப்பாடு கரெக்டாக வருதா, ஆர்டிஸ்ட் சரியா வராங்களா, அதோடு நிறுத்திக்கோன்னு இல்லாமல் அங்கேயே அவர் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸ்கிரிப்ட் வாங்கி படித்து என்ன ஷெடியூலு என்ன ஏதுன்னு ஷெடியூல் டைரக்டரும் சேர்ந்து போடுறாங்களோ இல்லையோ, இவர் பக்காவாக போட்டு இந்த ஆர்டிஸ்ட், எந்த ஆர்டிஸ்டுக்கும் எந்த கன்ஃபியூஷனும் வராது, ப்ரொடக்ஷன்லேயும் எந்த கன்ஃபியூஷனும் வராமல் அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போனார். அப்பெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல இவர் டைரக்டராக வருவார். ஏன்னா நான் அப்போ சொல்லிகிட்டே இருப்பேன், நீங்கள் சீக்கிரத்தில் ப்ரொடியூசர் ஆகிடுவீங்க சார். ஏன்னா ப்ரொடக்ஷன் அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறாரு. அதனால் நீங்கள் சீக்கிரத்தில் ப்ரொடியூசர் ஆகிடுவீங்க சார். நீங்கள் ப்ரொடியூசர் ஆகிட்டா எனக்கு சான்ஸ் கொடுங்க சார். ஏன்னா எனக்கு வேலை கேட்குறது தான் எப்பவுமே ஒரு வேலை. அது யாராக இருந்தாலும் சரி, வேலை கேட்குறது என்னோட வேலை. அப்படி கேட்டுட்டு இருந்தா திடீர்னு ஒரு நாள் சொல்றாரு. அதுக்குள்ளார அவர் உருவாக்கிட்டார். அங்கேயே ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எல்லாம் உருவாக்கி இவருக்கு அசிஸ்டண்டா தென்றலுக்கு அனுப்புறது, இவருக்கு அசிஸ்டண்டா திருமதி செல்வத்துக்கு அனுப்புறது. அப்படியே பண்ணும்போது நான் என்ன நினைச்சேன், உண்மையிலேயே அவர் ப்ரொடியூசர் ஆக போறாரு. ஏன்னா யூஸ்வலா சினிமாவில் ப்ரொடக்ஷன் மேனேஜர், அதுக்கு அடுத்த பரிமாணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர். இப்போ முக்காவாசி ப்ரொடியூசர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக இருந்து தான் ப்ரொடியூசர் ஆகிருக்காங்க. அந்த மாதிரி தான் வரப்போறாருன்னு நினச்சோம். ஆனால் திடீர்னு நான் படம் பண்ணுறேம்மா, டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அப்படிங்களா சார் அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஒரு 1/2 hour கதை சொல்கிறேன்னு ஒரு அவுட்லைன் சொன்னார். அப்படியே அசந்து போயிட்டேன் நான். ஐயோ, விஜய் சாரா இப்படி பேசுகிறேன் சார், பிரமாதமாக இருக்குது சார், என்ன சார் இப்படியெல்லாம் இமேஜின் பண்ணுறீங்க. அந்த படத்துலேயே நான் இல்லாமல் எப்படி பண்ணுவார், இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அதனால என்னோட முதல் படத்துல நீங்க இருந்தே தீரணும் அப்படின்னு நான் அந்த படத்துல நடிச்சேன். அடுத்த படங்கள்லாம் நான் பண்ற மாதிரி கேரக்டர்ஸ் இல்லை. அதுக்குள்ளார அவர் வெளியூருக்கெல்லாம் போயிட்டார். அப்புறம் திடீர்னு ஒரு நாள், ஏன் விஜயம்மா கரெக்டா, திடீர்னு ஒரு நாள் நான் எல்லாருக்கிட்டையும் கேட்கிறேன், இந்த விஜயகுமார்னு ஒரு டைரக்டர் இருந்தார், அவர் எங்க? எல்லாருக்கிட்டையும் விஜயகுமார் எங்க, விஜயகுமார் எங்கன்னா யாரையோ சொல்றாங்க.
அந்த விஜயகுமார் இல்லைங்க, இவர் விகடன் விஜயகுமார். அப்புறம் தான் சொன்னேன், விகடன் விஜயகுமார் எக்ஸிக்யூட்டிவா இருந்தவர் அப்படின்னு கேட்ட உடனே இவர் வந்து திடீர்னு நானா ஃபோன் பண்ணி, எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, தயவு செஞ்சு வர முடியுமா சார் அப்படின்ற. அம்மா, நான் உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு கதையோட தான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னார். ஆஸ் யூஷுவல் எனக்கு எப்பவுமே கொடுக்குற கிஃப்ட் புடவை எடுத்துன்னு வந்தாரு. மேரி அம்மா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு ப்ரொடியூசர் அம்மா வந்து எனக்கு புடவை கொடுத்தாங்க. எல்லாம் கொடுத்துட்டு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு, இது என்னது இது அப்படின்னா, இல்லை இந்த டோக்கன் அட்வான்ஸ் இங்கே வாங்கி தீரணும்னு கொடுத்து அழகான கதை சொன்ன. அப்படி பிரமிப்பா இருந்தது. கிராணி வந்து பிரமிப்பா இருந்தது. நான் சொல்லிட்டேன்னா அது வந்து கதையை சொல்லிட்ட மாதிரி ஆயிடும். அது பயமா இருந்தது. நான் சொன்னேன், சார் இந்த கிராணி நானா சார், எனக்கு பயமா இருக்கு, நீங்க எல்லாம் கூட இருப்பீங்களா ஷூட்டிங்லன்னு கேட்டேன். நிஜமோலே பயந்தாங்க. ஏன்னா எனக்கு அது விஷுவலா பார்க்கும்போது இவர் சொல்ல 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 ஐயோ நம்மள தனியா விட்டுருவாங்களே அப்படின்னு, நீங்க இருப்பீங்கல்ல, நீங்க எல்லாம் கூட இருப்பீங்கல்லன்னு கேட்கிறேன். அந்த அளவுக்கு கதை சொல்லும் போதே அவ்வளோ பிரமாதமா இருந்தா அந்த கிராணி. அந்த கிராணி கதையில பிரமாதம். ஆனா பட் அடுத்து எங்கெல்லாம் அடி வாங்கணும்னு எனக்கு தெரியாது. அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே கிராணியை குழந்தைங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா பிடிக்காதா கதை சொல்லிடுவோம் போல இருக்கேன். விஜய் சார் கண்டிப்பா பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு கிராணி. அந்த கிராணி வந்து நம்ம எல்லாரும் மிக விரைவில் நம்ம வந்து ஸ்கிரீன்ல பார்க்கணும், திரையில பார்க்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுல வந்து இந்த பிள்ளைங்கலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே இதுல நிறைய ஆர்டிஸ்ட் கிடையாது. இங்க செலக்ட் பண்ணியிருக்கிற அருந்ததியில இருந்து இவங்கள்ல இருந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். நான் ஒருத்தரையா கேட்கிறேன் டைரக்டர் கிட்ட, இது இந்த கேரக்டர் யார் பண்ண? ஏன்னா அவ்வளவுதான் படமே. அந்த 6-7 பேரோட தான் படம். நச்ச 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 நச்சன ஊர் ஜனம், பஞ்சாயத்து, அரச மரத்தடி, ஆலமரத்தடி அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ஒரு பேலஸ். அந்த பேலஸ் தான் இம்பார்ட்டன்ட் ரோல். அடுத்து இந்த கிராணி, வேற வழியே இல்லை. அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க, அதுக்கப்புறம் இவங்களுக்கு வர்ற அப்பா அம்மா, இன்ஸ்பெக்டர், அந்த மாதிரி ஒரு 7 பேர் தான் இந்த கிராணி. ஓகேவா? நான் கதையெல்லாம் சொல்ல மாட்டேன் சார், நீங்க பயப்படாதீங்க, கதை சொல்லாதீங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா நான் அந்த கதையை வந்து ஒரு 2 மணி நேரம் கேட்டேன். எனக்கு அது வேற நைட்ல வந்து சொன்னாரு. நான் சொன்னேன், இன்னைக்கு நைட் நான் தூங்கின மாதிரி தான் சார் அப்படின்னு. போஸ்டர்ஸ் எல்லாம் வேற அனுப்புனாரு. இன்னும் பயமாயிடுச்சு அந்த அம்மாவை பார்த்தோம்னா, இப்படி இருக்கு இந்த கிராணி அப்படின்னு. அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமான, இதுவரை எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, இதுவரை நீங்க கேள்விப்படாத கதை, இதுவரை வந்து அம்மா வந்து சித்தியா மாறிச்சுன்றதெல்லாம் தான் மாற்று. அம்மாவா தான் இருப்பாங்க, சித்தின்றது வேற கேரக்டர். அந்த மாதிரி எல்லாம் நான் போய் சொல்லல, உண்மையிலே சொல்றேன். இது வித்தியாசமான ஒரு கதை, ரொம்ப பிரமாதமா இருக்கும். நீங்களாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் வந்து இன்டர்வியூ எடுப்பீங்களான்னு தெரியல. கண்டிப்பா ஆடியோ லான்ச் அப்போ, அம்மா நீங்க வராதிங்க, கொஞ்சம் க்ரௌட் எல்லாம் உங்களை அவாய்ட் பண்ண சொல்றாங்கன்னு சொல்லுவாரு. கண்டிப்பா சொல்லுவாங்க. அதனால நான் இப்பவே உங்க எல்லாரும் மீட் பண்ணிடுறேன். இப்பவே அந்த சக்சஸ் மீட்டிங் மாதிரியே இருக்கட்டும், ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரும். இந்த கதையை எடுக்கிறதுக்கு ஒரு துணிவான ஒரு துணிச்சல் வேணும்ல. அது எப்படி இந்த விஜயா அம்மாவுக்கு வந்ததுன்னு தெரியல. விஜயானாவே வெற்றி தானே, அதனால அவங்க துணிஞ்சு இறங்கியிருக்காங்க இந்த படத்தை எடுத்து. நீங்க பண்ணுங்க சார், நம்ம பண்ணுவோம். ஏன்னா எனக்கு எவ்வளோ இம்ப்ரெஸ் ஆச்சு இந்த கதை கேட்டு, அதை விட பல மடங்கு இம்ப்ரெஸ் ஆகி நான் கதை கேட்கும் போது இவங்க எதிர்க்க உட்காந்து, ஐயோ அம்மாவுக்கு இவ்வளோ பிடிக்குது இந்த கதை அப்படின்னு எல்லாம் சொல்ற அளவுக்கு ரொம்ப துணிச்சலா இறங்கியிருக்காங்க. அதனால நம்ம இவங்களுக்கு மேலும் மேலும் சக்சஸை கொடுத்தாதான் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வேலை கொடுப்பாங்க இல்லையா? அது கை தட்டுங்க தயவு செஞ்சு. அதனால அவங்களுக்கு இந்த படத்தை சக்சஸ் ஆகி கொடுக்கறது உங்க கையிலெல்லாம் தான் இருக்கு. ப்ரொமோஷன், நீங்க பண்ற ப்ரொமோஷன்ல ஆடியன்ஸ்க்கு போய் சேரும். ஆடியன்ஸ் பார்த்து இதை மிகப்பெரிய சக்சஸ் ஆகும் போது நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் வேலை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்காக வெரி ஆல் த பெஸ்ட் அம்மா, வெரி ஆல் த பெஸ்ட். நீங்க எல்லாரும் இந்த படத்துக்கு நல்ல ப்ரொமோஷன் கொடுத்து மிகப்பெரிய வெற்றி படமாக்கி நம்ம எல்லாரும் சக்சஸ் மீட்டிங்ல மீட் பண்ற அளவுக்கு நீங்க கொண்டு வரணும். உங்க எல்லாருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். லெக்கிங்ஸ் போட்டா உங்களுக்கு பிடிக்காதுன்னு, ஆனா வந்து ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் வந்து படம் கொடுக்குறாங்க. இப்போ வந்து அந்த ஆடை கலாச்சாரம் எப்படி இருக்கு மேடம் உங்களோட பார்வை? 8 வருஷத்துக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல பிரஸ் கிளப்ல சொன்னீங்க. ஆமா, லெகின்ஸ் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. என் வயசு என்ன மாதிரி எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க.
நான் இப்போ புடவை கட்டுற வயசுல தானே இருக்கேன், அதனால தான் புடவை வெட்டினு வந்து கொடுத்தாங்க. லெகின்ஸ் போட்டா நான் என்ன ஆகுறது அப்புறம்? அப்போ நான் லெகின்ஸ் போட்டு நடிச்சா கிரானியா தான் இருக்கும். லெகின்ஸ் போடுங்க நான் சொல்லல. நீங்க வந்து அதெல்லாம் போடாதீங்க, மேக்ஸிமம் நம்ம தமிழ் கலாச்சாரத்தை காப்பாத்துங்கன்னு சொல்லிருந்தீங்க. அது இப்போ எப்படி இருக்கு மேடம்? 8 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன மேடமும் இப்போ வந்து கருத்து மாத்திட்டீங்களா? இருக்கு அதே சொல்றேன். கருத்து அதுலேயே தான் இருக்கிறேன், அதுலேயே தான் ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு இருக்கேன். வேண்டாம் அப்படிங்கிற அது அவங்க போட்டோ எடுத்து பார்த்துக்கணும். முதல்ல லெகின்ஸ் போட்ட உடனே போட்டோ எடுத்து பார்க்கணும், இல்ல கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கணும். நம்ம போட்ட லெகின்ஸோட கலர் வந்து லெகின்ஸ் போட்டிருக்கோம்னு தெரிவிச்சதுன்னா ஓகே, இல்லைன்னா கஷ்டம். சார் வாங்க, எப்ப வந்தீங்க? என்ன சர்ப்ரைஸா வரீங்க? வாங்க 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 வாங்க, எல்லா விரும்பணும் இங்கே தான் இருக்கும். வாங்க பாருங்க. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இப்பதான் படம் ஆரம்பிக்குது, படம் முடிஞ்சா எல்லாம் பேசணும். ஓகே, ஷூட்டிங் இல்லைங்க சார், இல்ல எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஓகேவா? கதையே கேட்கலங்க, போதுமா? நீங்க இங்க வந்துட்டு நீ வந்து லெகின்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. பூஜைக்கு வந்து லெகின்ஸை பத்தி கேட்குறீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆடிப்பருக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு தொடங்கி இருக்க இந்த ஃபங்க்ஷன் சிறப்பா அமையணும். அவர் நல்லா பொறுமையா எடுப்பாரு. அதாவது அவர் சொன்னாரு இந்த செப்டம்பர்லயே எடுத்து செப்டம்பர்லயே முடிக்கிறதா இருந்தா நீங்களே சொல்லுவீங்க சுத்திட்டீங்களாமீங்க. அவர் தெரியாம சொல்லிட்டாரு. அவர் நல்லா பொறுமையா நல்லா பக்குவமா படம் எடுப்பாரு. கிரானி அதை பத்தி என்ன யூனிவர்ஸ் அது வருது இது வருது எல்லாமே வருது, அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு நல்லா உழைச்சி இந்த படத்தை பெரிய லெவலுக்கு கொண்டு வருவோம். திருப்பி கம்பேக்ல டைரக்டர் வந்திருக்காரு, அம்மாலாம் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எஃபோர்ட் போட்டு இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு வருவோம். வேற என்ன அடுத்து ஒரு இன்னும் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. நீ ஆடியோ ஒரு டீசர் இருக்க போது ரிலீஸ் எல்லாம் இருக்கு, அதில் எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்குவோம். ஓகேவா? என் படப்பிடிப்பெல்லாம் இருக்கு. ஆடி 18க்கு நிறைய பேர்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி நம்மளும் கிளம்புவோம். நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.